இருக்கா சுப்பு? கரெக்டா டாக்டர் கிட்ட செக்கப்க்கு போறியா? அத்ததான் சொன்னாங்களே சுப்பு, எங்க வீட்டு மருமகளுங்கள்ல 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு தான் குழந்தை பாக்கியம் உண்டுன்னு குலதெய்வம் கோவில் பூசாரி சொன்னதா அத்ததான் சொன்னாங்களே சுப்பு. அந்த ஒருத்தர் நீதான்னு புரிஞ்சிருச்சு சுப்பு. காயத்ரி, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுப்பு. எனக்கு நடந்தது நினைச்சு முதல்ல வருத்தப்பட்டது உண்மை. அதிர்ச்சியில பைத்தியமாவே ஆயிட்டேன். ஆனா இப்ப நான் தெளிஞ்சிட்டேன் சுப்பு. உண்மை எது, யதார்த்தம் எதுன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. எனிவே, ஐ எம் வெரி ஹாப்பி. நீ நல்லா இருக்கல்ல? உன் குழந்தையும் நல்லபடியா வளருதுல்ல? டாக்டர் என்ன சொல்றாங்க? அது குழந்தை நல்லபடியா வளர்ந்துட்டு இருக்குன்னு சொன்னாரு. குட், வெரி குட் சுப்பு. பத்திரமா பாத்துக்கோ சுப்பு. ஏன்னா நான் பட்ட கஷ்டம் உனக்கு ஒரு பாடம்னு நினைச்சுக்கோ. அதத்தாம நானும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த குழந்தையாவது நல்லபடியா பிறக்கணும். அது வரைக்கும் இவளுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம இவன் நல்லா இருக்கணும். கரெக்டா சொன்னீங்க அத்தை. நீ எப்போ உன் அண்ணன் வீட்டுக்கு போற? காயத்ரி, இல்லம்மா, நான் இங்க திரும்பி வந்ததும் நீ உடனே கிளம்பி போயிடுவேன்னு சூர்யா என்கிட்ட நீ சொன்னதா சொன்னாரு. அதான் கேட்டேன். எப்ப போக போற? என்னம்மா இது? வந்தது வராததுமா இவள வீட்டை விட்டு போ சொல்லிட்டு இருக்க? இவன் நம்ம வீட்டு பொண்ணு இல்லையா? இவ இந்த வீட்டுல இருக்கிறதுல உனக்கு என்னம்மா கஷ்டம்? சேச்சே, நான் அந்த அர்த்தத்துல கேட்கவே இல்ல அத்தை. சுப்பு தான் தெளிவா தீர்மானமா சூர்யா கிட்ட சொன்னாலாமே, நான் இங்க வந்து அடுத்த நிமிஷமே கிளம்பிடுவேன்னு. அதனாலதான் கேட்டேன். கிளம்புற ஐடியால தானே இருக்க? காயத்ரி, நீ பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு. சுப்பு அப்படி உனக்கு என்ன செஞ்சா? நீ பைத்தியமான நாள்ல இருந்தே உன்னை இவதான் பாத்துக்கிட்டா. இவ இல்லன்னா உன்னை வச்சுக்கிட்டு நாங்கள என்ன பாடுபட்டிருப்போம் நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. ஐயோ அண்ணி, நீங்க தான் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நானா இத கேக்கல அண்ணி. இவ சொன்னதா சூர்யா என்கிட்ட சொன்னாரு. சூர்யாவே கேப்போமே. ஏன் சூர்யா, சுப்பு அவ அண்ணன் வீட்டுக்கு தானே போகணும், இல்ல இங்கே இருக்கலான்னு அத்தையும் அண்ணியும் நினைக்கிற மாதிரி நீங்களும் நினைச்சிட்டீங்களா? சேச்சா, அப்படிலாம் இல்ல காயத்ரி. உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இவ இந்த வீட்டுக்குள்ள வந்தா. இப்ப திடீர்னு இவளை வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்ல எனக்கு வாய் வர மாட்டேங்குது. ஏய் சூர்யா, என்னடா சொல்ற? அப்பா, ஏன்பா இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? நான் எதுவும் தப்பா சொல்லலையே. சுப்பு பாவம்பா, அவ முன்னாடி தப்பு பண்ணிருக்காதான். அந்த தப்பெல்லாம் உணர்ந்துதான்ப்பா அவ காயத்ரிக்கே ஹெல்ப் பண்ண வந்திருக்கா. இப்ப காயத்ரி குணமான உடனே அவளை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குப்பா. சூர்யா, என்னால நம்பவே முடியல சூர்யா. நீங்களா இப்படி பேசுறீங்க? கடவுளே, நான் எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணேன்னு எனக்கு தெரியலையே. ஏ சூர்யா, எனக்காக இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாருன்னு நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. அத்தை, எனக்கு இது போதும் அத்தை. ஏன் இப்ப இவ்ளோ உணர்ச்சி வசப்பட்டு இருக்க? நான் பேசுறத கொஞ்சம் முழுசா கேளு. சூர்யா, நீங்களே தான் பாதியில நிறுத்திட்டீங்க. சொல்ல நினைச்சத முழுசா சொல்லுங்களேன். சொல்றேன் காயத்ரி. இது பாரு சுப்பு, ஆனா இந்த சமயத்துல உன்னை வீட்டு விட்டு வெளியில போன்னு சொல்ல எனக்கு வாய் வர மாட்டேங்குது. பேசாம நீ ஒண்ணு பண்ணு. மேல போய் உன் துணிமணி எல்லாம் ஒரு பெட்டியில போட்டு எடுத்துட்டு வா. நானே உங்க அண்ணன் வீட்டுல உன்னை டிராப் பண்ணிடுறேன். சூர்யா, ரெடியா? இல்லைன்னா சொல்லு, நான் வெயிட் பண்றேன். என்ன, உங்ககிட்ட ஒரு 4 ட்ரெஸ் இருக்கும் அவ்வளவுதானே? போய் ஒரு பொட்டியில போட்டு எடுத்துட்டு வா. நான் போய் உங்க அண்ணன் வீட்டுல ஒன்று விடுறேன்.
நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? இவக்கு என்னடா பாவம் பண்ணா? பாவண்டா இவ. இந்த வீட்ல இருக்கிற அத்தனை பேரும் நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிறவடா. இவள வீட்டை விட்டு அனுப்புவியா நீயே? அம்மா, நானா இவளை அனுப்புறேன்னு சொன்னேன். இவளே தானே காயத்ரிக்கு குணமான உடனே இவங்க அண்ணன் வீட்டுக்கு போறேன்னு சொன்னா. இப்போ காயத்ரி குணமாய் வந்துட்டா. இப்போ இவ அவங்க அண்ணன் வீட்டுக்கு போறதானே நியாயம். ஏமா என்னம்மா வேலை இதெல்லாம்? எல்லாம் பேசி வச்சு முடிவு பண்ணிட்டீங்களா? இத பாருமா, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. நான் சொல்லிட்டேன். இவ எங்கேயும் போக மாட்டா. இவ இங்கதான் இருப்பா. மாசமா இருக்கிற பொண்ணு அனாதையாக்கிட்டு கொண்டு போய் விட்டுட்டு வான்னு சொன்ன என்னமா அர்த்தம்? அந்த அளவுக்கு இறக்க இல்லாதவன் நினைச்சிட்டீங்களாமா என்ன? ஏன் அத்த டென்ஷன் ஆகுறீங்க? நான் தான் வந்துட்டேன்ல. அதுவும் எந்த பிரச்சனையும் இல்லாம குணமாகி வந்துட்டேன்ல. சொன்னபடி அவ கிளம்பி போறது தானே நியாயம். சுப்பு இருக்க வேண்டிய இடம் எதுவோ அங்கதான் அவ இருந்தாகணும். இந்த வீட்டுக்கும் சுப்புவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் முன்னாடி சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். இது என்னோட வீடு. இங்க யாரு இருக்கிறதுன்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன். சரியா சொன்ன காயத்ரி. சுப்பு, காயத்ரியே சொல்லிட்டா. இதுக்கு மேலேயும் நீ இங்க இருக்க போறியா என்ன? சுப்பு, நீ ரெடினா சொல்லு. நான் போய் உங்க அண்ணன் வீட்டுல ஒன்று ட்ராப் பண்றேன். அவசியம் இல்ல சூர்யா. நானே தானே இங்க வந்தேன். எனக்கு கிளம்பி போறதுக்கு வழி தெரியும். எங்க அண்ணன் வீடு ஒண்ணு எனக்கு தெரியாத இடம் இல்ல. நான் அங்க போகாதவளும் இல்ல. எனக்காக நீங்க ஒண்ணு கஷ்டப்பட வேண்டாம் சூர்யா. நானே போயிடுறேன். சுபு, ஏய் சுபு, சுபு சொன்ன கேளுமா. சுபு, நீ அவசரப்படுறேன்னு நான் நினைக்கிறேன். இரு சுபு, நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன். இவ யாரு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றதுக்கு? வனிதா, நீ புரியாம பேசிட்டு இருக்க. நான் எங்க இவளை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னேன். இவ தானே காயத்ரிக்கு உடம்பு குணமானவனா அவங்க வீட்டுக்கு போறேன்னா. இது பாரு, சும்மா நீ ட்விஸ்ட் பண்ணி பேசிட்டு இருக்காத. ஐயோ சூர்யா, ப்ளீஸ் விடுங்க. எனக்காக நீங்க யார்கிட்டயும் சண்டை போட வேண்டாம். விட்டுருங்க, நான் போறேன். சுப்பு, ஆல் தி பெஸ்ட். சீக்கிரம் உனக்கு குழந்தை பிறக்கணும். குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு வர வழியெல்லாம் யோசிச்சுக்கிட்டே வந்தேன். கூடிய சீக்கிரம் எனக்கு நல்ல பேரா தோணும். அப்படி தோணுச்சுன்னா நானே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன். ஓகேவா? குட் பை. சுபு, மொத்தம் 261 கேஸ். சாட்டர்டே மேலேயும் சண்டே மேலேயும். உங்களுக்கு எங்களை பிடிக்கலல்ல? இந்த மண்டே முன்னாடி இந்த சாட்டர்டே சண்டே வருதுங்கிறது பிடிக்கலல்ல? என்னடா லாஜிக் இது? பிடிக்கிறது பிடிக்காததை பற்றி இப்போ நம்ம பேசல. வீக்கெண்டில் மட்டும் ஏன் இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்? வேறு ஒன்றும் இல்லை. படத்தில் எல்லா டைலாக் நீங்களே பேசிட்டீங்க. கொஞ்சம் அவர் பேசட்டுமே. எங்ககிட்ட எனக்கு தெரியுமா நம்பிக்கை. அதானே எல்லாம். முடிச்சிட்டிங்களா? பெருமை பீத்த வேண்டியதெல்லாம் பீத்தி முடிச்சிட்டிங்களா? ஏப்பா நீ பேசல? எங்கேயா பேச விட்டா? இது சாட்டர்டே சார், வரசாதீங்க. என்னாச்சு சுப்பு? எதுக்காக இப்படி அழுவுற? சொல்லாம கொல்லாம திடீர்னு கிளம்பி வந்து இப்படி நின்று அழுதுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இந்த தடவை நான் தோத்து போயிட்டேன் அண்ணி. நான் தோத்து போயிடுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. என்னால தாங்க முடியல அண்ணி. வேதனையை விட அவமானம் தாங்க முடியல. காயத்ரி என்ன தோக்கடிச்சிட்டா. தோத்து போன அவமான உணர்ச்சியோட அந்த வீட்டை விட்டு வெளியில வந்திருக்கேன். என் முகத்தை பாருங்க. என் முகத்தை பார்த்தா உங்களுக்கே புரியும்ல. தோத்து போன சுவடு நெத்தியில எழுதிருக்குல்ல. அசிங்கமா இருக்கு அண்ணி.
என்ன திட்டுங்க, நல்லா திட்டுங்க. ஏய் பைத்தியமாடி நீ, என்னம்மா நீ இப்படி அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? சுபு, என்னம்மா அதெல்லாம்? என்ன தோத்த, எதுல தோத்த, எப்படி தோத்த? எனக்கு எதுவுமே புரியலம்மா. நீ அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? இத பாரு, என்னால நம்பவே முடியல. என்னால இந்த அண்ணன் நம்ப முடியல. அந்த காயத்ரி குணமாகி வரமாட்டான்னு நான் உறுதியா இருந்தேன். அதுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அத்தனையும் நான் இங்கிருந்தே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எல்லாத்தையும் மீறி அவன் ஜெயிச்சுட்டான்னு. பைத்தியம் தெளிஞ்சு சூர்யாவோட திரும்பி அவ வந்துட்டா. நிஜமாவா சொல்ற? ஆமா அண்ணி. உங்களுக்கு என்ன அதிர்ச்சியா இருக்கா? அதிர்ச்சின்னு சொல்ல மாட்டேன். ஆனா இந்த நேரத்துல இதை எதிர்பார்க்கலன்னு வேணா சொல்லுவேன். காயத்ரி குணமாயிட்டான்னு நீ சொல்றத கேக்கும்போது மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அதுதான் உன்னோட துக்கத்துக்கு காரணமா இருக்குங்கிறப்போ வேதனையா இருக்குன்னு சொல்ல வாய் வரல. ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. ஆனா பரவாயில்ல அண்ணி. நான் நினைக்கிறது நடந்துக்கிறது எல்லாமே தப்புதான்னு இந்த உலகத்துல என்ன தவிர அத்தனை பேருமே நினைச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எனக்குள்ள நியாயம்னு எது தோணுதோ அதைத்தான் நான் இப்ப வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. யுத்த களம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அங்க தர்மத்துக்கு இடம் கிடையாது. சண்டையில ஜெயிக்கிறது மட்டும்தான் தர்மம். தோத்து போறது ரொம்ப அசிங்கம். நான் இப்ப தோத்து போய் வந்திருக்கேன். ஏய் இந்த மாதிரிலாம் பேசாத. இத பாரு, அவ வந்தது இருக்கட்டும், நீ எதுக்கு அங்கிருந்து கிளம்பி வந்த? வேற வழி இல்ல அண்ணி. உள்ள நுழைஞ்ச உடனே காயத்ரி பேசின முதல் வார்த்தை அதுதான். நான் வந்தா இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன்னு சொன்னியாமே, எப்ப கிளம்ப போறேன்னு கேட்டா. என்னால வேற என்ன பண்ண முடியும்? உங்க அத்தை எதுவுமே சொல்லலையா? அந்த பொண்ணு வனிதா அவங்களால என்னென்ன பண்ண முடியும்? அவங்க என் பக்கம் இருக்கிறவங்க தான், எனக்கு ஆதரவா பேசுறவங்க தான். ஆனா காயத்ரி சொல்ற வார்த்தைக்கு மறு பேச்சு பேசாத லெவல்ல சூர்யா இருக்கிறப்போ அந்த வீட்ல வேற யாரு வாய் திறக்க முடியும்? பத்தாத குறைக்கு மாமாவும் அவங்களோட சேர்ந்துகிட்டு நீ கிளம்பு கிளம்புன்னு குத்து காமிச்சுக்கிட்டே இருக்காரு. நான் கிளம்பாம வேற என்னென்ன செய்ய முடியும்? கேக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா காயத்ரி குணமாய் வந்துட்டா வீட்டை விட்டு வெளியில வந்துருவேன்னு வார்த்தையை விட்டது நீதானே, அத மறந்துடாத. மறக்கல அண்ணி. காயத்ரி வரமாட்டா, அவளை வரவிட மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் நான் அப்படி சொன்னேன். அதான் சொன்னனே, இந்த தடவை வேணா அவ ஜெயிச்சிருக்கலாம். ஆனா இந்த வெற்றி அவளுக்கு நிரந்தரம் இல்ல. சுப்பு தோக்க பிறந்தவ இல்ல, தோக்கடிக்க பிறந்தவ. அடுத்த வாட்டி அவளை தோக்கடிக்கலனா என் பேரு சுப்புலட்சுமி இல்ல. இந்த யுத்தம் இப்போதைக்கு முடியாதுன்னு தோணுது. கூடிய சீக்கிரம் அவ வேற ஒரு சுப்புவ பாப்பா. வேற ஒரு சுப்புவா? என்ன சொல்லிட்டு போறாவ? இப்ப பாக்குற சுப்புவே நம்மளால தாங்க முடியல. இதுக்கு மேல ஆட ஆரம்பிச்சா பூமியை தாங்காது போல இருக்க. சொல்லுமா. என்னத்தையா சொல்ற? கொஞ்சம் நெஞ்ச பணமா கொடுத்த உனக்கு அத்தனையும் பல்ல காட்டி வாங்கிட்டு இப்படி காரியத்துக்கு எடுத்துட்டு வந்து நிக்கிறியே. என்னது காரியத்தை கெடுத்துட்டா? என்னவா சொல்ற நீ? ஆமா, உனக்கு சொல்லுவாங்க. அந்த காயத்ரியோட பைத்தியம் தெளிஞ்சிட கூடாது, அவ ஊருக்கு திரும்பி வந்துட கூடாதுன்னு சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னேன்ல. பத்தாத குறைக்கு நீ கேட்ட பணத்தை எல்லாம் கொடுத்தல. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏமா நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியவே இல்லையேமா. ஏமா நீ சொன்னது தானே செஞ்சா? காயத்ரியை குணப்படுத்துறதுக்கு மனோரஞ்சித மூலிகையை வைத்தியர் எடுக்க விடாம பண்ணிட்டேலமா. அப்புறம் எப்படி அவ இங்க திரும்பி வந்தா? அதுவும் பைத்தியம் தெளிஞ்சு பழைய காயத்ரியா வந்து நிக்கிறா. வீட்டுக்கு வந்ததும் வராததுமா என்ன வெளிய போன்னு சொல்லி கழுத்தை புடிச்சு தள்ளாத குறையா என்ன வெளியில அனுப்பிட்டான். ஏமா நிஜமாவா சொல்ற? அதை என்னால நம்ப முடியலையே. அந்த மூலிகையை அந்த வைத்தியரால எடுக்க முடியாதுமா. என்கிட்ட இந்த கதையெல்லாம் விடாதீங்க. நீங்க என்ன ஏமாத்திருக்கீங்க. காயத்ரி கதைய ஒரேடியா அந்த கிராமத்திலேயே முடிச்சிடலான்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன்.
எல்லாத்தையுமே கெடுத்துட்டீங்களே. செத்தாலும் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன். நீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க. அடி பாவி, இப்படி எல்லாம் வேற கேம் ஆடி இருக்கியா நீ? ஏன் சுப்பு இப்படி எல்லாம் பண்ற? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. இத பாரு, தப்பான வழியில போறவங்க ரொம்ப நாள் ஜெயிச்சிட்டு இருக்க முடியாது சுப்பு. போதும் அண்ணி, மறுபடியும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. போறேன்டி. நானும் போயிட்டேனா அப்புறம் உனக்கு எடுத்து சொல்ல கூட நாதி இருக்காது. நீ பணம் வேணும் பணம் வேணும்னு என்னையும் உங்க அண்ணனையும் நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் அப்படி நீ என்னதான் செலவு பண்ற, எங்க போய் அந்த பணத்தை அழிக்கிறேன்னு தெரியாமதான் நாங்க 2 பேரும் உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கோண்டி. இப்ப புரியுதுடி நீ என்னெல்லாம் காரியம் பண்ணிட்டு இருக்கேன்னு. வேணா சுப்பு, தயவு செஞ்சு விட்டுரு. இதுக்கு மேல காயத்ரிக்கு கெடுதல் பண்ணி அவளை அந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு நீ நினைச்சனா? விட்டுருங்கன்னு சொல்றல. ப்ளீஸ் போதும் அண்ணி. எனக்கு அதை கேட்டு கேட்டு போர் அடிக்குது. அட்வைஸ் கேக்குறது, பயமுறுத்தல சந்திக்கிறது, மிரட்டல சந்திக்கிறது, இதெல்லாம் நான் நிறைய பாத்துட்டேன். நான் தான் தோத்து போய் திரும்பி வந்திருக்கேன்ல. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? என் தோல்விக்கு காரணமானவங்கள பொதுவா நான் தண்டிக்கிறது இல்ல அண்ணி. என்னையே நான் தண்டிச்சுப்பேன். ஆனா எனக்கு நான் கொடுத்துக்கிற தண்டனை அடுத்த தடவை நான் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு உதவியா இருக்குமே தவிர என்ன மண்ணோட மண்ணா புதைச்சு போட்டுடாத. நான் சொல்றது உங்களுக்கு புரியலனா எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. ஆனா நீங்க என்ன சொன்னாலும் உங்க வார்த்தைக்கு எந்த அர்த்தமும் இல்ல, உபயோகமும் இல்ல. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. போங்க, இங்க இருந்து முதல்ல கிளம்புங்க. யாருப்பா வீட்ல? யாருப்பா வீட்ல? சார் சார் வாங்க சார். டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா சார்? யோ, உன் வீட்ல வந்து உட்கார்ந்து விருந்து சாப்பிடறதுக்கு நான் வரல. வட்டி பணத்தை கொடுக்கறதுக்கு 5ஆம் தேதி டைம். இன்னைக்கு என்ன தேதி? சார் அது தப்பா நினைச்சுக்காதீங்க சார். ஒரு 2 நாள் டைம் கொடுங்க சார். வட்டி பணத்தை எப்படியாவது கொண்டு வந்து கொடுத்துறேன் சார். தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த மாசம் கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு. இந்த பாரியா, கடை வாங்க வந்தப்போ உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பணம் போட்டு பணம் எடுக்கிற இந்த தொழில இருக்கிறன்னா கொஞ்சம் கராரா தான் இருப்பேன். தேதி தவறாம வட்டியை கொடுக்கற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சொன்னா இல்லையா? முதல் மாசமே வட்டி பணம் கொடுக்கறதுக்கு துப்பு இல்ல உனக்கு. அடுத்த மாசம் எப்படி கொடுப்ப? தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த ஒரு மாசம் மட்டும் பொறுத்துக்கோங்க சார். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். நாளைக்கு ஒரு நாள் விட்டுருங்க. நாளை மறுநாள் பணத்தோட வந்துடுறேன் சார். என்ன நம்புங்க சார். அடுத்த மாசத்துலேருந்து 5ஆம் தேதிக்கு அப்புறம் 5 நிமிஷம் கூட டைம் எடுத்துக்க மாட்டேன். கரெக்டா கொண்டு வந்து பணத்தை கொடுத்துருவேன். முதல் மாசமே வட்டி கொடுக்காம சொதப்பிட்ட. இது நான் உனக்கு கொடுக்கிற கடைசி வார்னிங். நாளை கழிச்சு பணம் என்கிட்ட வரல, அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேனே தெரியாது. இந்த தடவை நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். அடுத்த தடவை சொதப்புன நான் வரமாட்டேன், எங்க ஆளுங்க தான் வருவாங்க. எங்க ஆளுங்க எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு தெரியும்ல. தம்பி, பார்த்து சூதானமா நடந்துக்க, புரியுதா? பணத்தோட வந்து சேரணும். பாத்தியாடி? பாத்தியா? அந்த ஆள் பேசிட்டு போனத பாத்தியா? இதெல்லாம் தேவையாடி உங்க அண்ணனுக்கு? உனக்காக 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி 50,000 ரூபாய் வட்டி கட்ட முடியாம கஷ்டப்பட்டு நிக்கிறாரு அந்த மனுஷன். நீ என்னடானா எங்கேயோ ஆளை பிடிச்சு பணத்தை கொட்டி காயத்ரிக்கு பைத்தியம் தெளியாம இருக்க என்ன பண்ணலான்னு வேலை பார்த்திருந்திருக்க இல்ல? இதெல்லாம் நல்லா இல்ல சுப்பு. தயவு செஞ்சு சொல்றத கேளு. உன் நடவடிக்கை எல்லாம் விட்டுடு. நீ ஒழுங்கா இருந்தாதான் இந்த குடும்பம் நல்லா இருக்கும். உன் அண்ணன் உனக்காகவே வாடுற மனுஷன்டி. அவரை சிக்கல்ல தள்ளிவிட்டு நீ சந்தோஷப்படாத. உன்னை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிற. தயவு செஞ்சு இதோட எல்லாத்தையும் விட்டுடு.
பயப்படாத ராணி. நாளை கழிச்சு எப்படியாவது இந்த வட்டி பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்றேன். என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர்கிட்ட கேட்டிருக்கேன். எப்படியும் பணம் கிடைச்சிடும் நம்புறேன். அண்ணே என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. எனக்கு உங்க கஷ்டம் புரியாம இல்லைன்னு. ஆனா இந்த கஷ்டம் எல்லாத்தையும் விட பெரிய லட்சியத்தை மனசுக்குள்ள சுமந்துகிட்டு இருக்கிறதுனால எனக்கு மத்த எல்லாமே ரொம்ப சின்னதா தெரியுதுன்னு. இப்படி பேசுறியே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன் அண்ணன் மேல உனக்கு கொஞ்சம் கூட இரக்கமே வராதா? இருக்கு அண்ணி, கண்டிப்பா இருக்கு. எனக்கும் அன்பு, பாசம், மரியாதை எல்லாமே இருக்கு. ஆனா எல்லாத்தையும் விட என் சூர்யாவை நான் அடையணுங்கிற எண்ணம் எனக்கு ரொம்ப பெருசா இருக்கு அண்ணி. என்ன படிச்சவன் என்னை இந்த மாதிரி படிச்சு தொலைச்சிட்டான். என்னால இப்படித்தான் இருக்க முடியும். உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சம்பந்தம் இல்லாம வேற ஏதோ பேச ஆரம்பிச்சிட்டோம். அண்ணி, இப்ப எனக்கு 7வது மாசம். எனக்கு வளகாப்பு பண்ணணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? என்னடா இவ அடுத்த செலவுக்கு அடி போடுறாள்னு மட்டும் பாக்காதீங்க. சாரி அண்ணி, நான் செலவு பத்தி யோசிச்சு நான் இதை உங்ககிட்ட சொல்லல. ஆக்சுவலா நான் சொல்ல வந்த விஷயமே வேற. எனக்கு நடக்க இருக்கிற வளகாப்பு சூர்யா வீட்ல தான் நடக்கணும். செலவு மத்த எல்லாத்தையும் விட எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். ஏய், பைத்தியமாடி நீ? சூர்யா வீட்ல உனக்கு எப்படி வளகாப்பு நடக்கும்? சூர்யா அதுக்கு எப்படி ஒத்துக்குவாரு? தெரியல அண்ணி, ஏதாவது செஞ்சு ஆகணும். என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். உங்களால ஏதாவது முடிஞ்சா நீங்க செய்யுங்க. ஆனா வளகாப்பு அங்கதான் நடக்கணும். அவரு கண் எதிரதான் நடக்கணும். என் அத்தை, மாமா, அண்ணி எல்லாரும் என் எதிரில இருக்கணும். இது எல்லாத்தையும் விட முக்கியம், அந்த காயத்ரி கண்ணெதிர என் வளகாப்பு நடக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யற வழிய பாருங்க.